ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி தேர்ஸ்டே. இன்றைக்கி டின்ட்டு சிக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்கூலில் செலிப்ரேஷன். ஆக்சுவலி டின்ட்டுக்கு நேற்றுக்கு ஓணம் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சரி, சிக்கு வந்து ஜிம்முக்கு தான் போகிறானா. ஜிம்ல ஓணம் செலிப்ரேஷன். ஆமாம். சரி, டின்ட்டுக்கு வந்து இன்றைக்கி டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன். 2 hours தான் ஸ்கூல். 10:30 11 o'clockலாம் வந்துருவா அவள் வீட்டுக்கு. சிக்குக்கு வந்து இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷன். ஆக்சுவலி அந்த செட்டு தான் போட்டிருந்தான், பட் அவருக்கு வேட்டி பிடிக்கல, அதனால பேக் உள்ள வச்சுருக்கேன். அங்கே போய் போட்டுப்பாரு. பட் மேலே ஷர்ட் வந்து நல்ல மாப்பிள்ள சார் மாதிரி இருக்கான். இல்லை தங்கம்? ஓகே, என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாங் டேவாக தான் இருக்க போகுது. ஆமாம், இன்றைக்கி லாங் டேவாக தான் இருக்க போகுது. நிறைய வேலை இருக்குது. டின்ட்டுக்கு 2 hours நம்ம வந்து லன்ச் காலையிலேயே செய்யலை. ஸோ இவரை விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சமைக்கணும். ஓகே, இன்றைக்கி என்ன லன்ச் தெரியுமா சிக்கு? ஒயிட் கலரில் வெஜ் பிரிஞ்சி இருக்கும்ல, வெஜ் பிரியாணி அது. அப்புறம் அம்மா க்ரீன் கலரில் சிக்கன் 65 செஞ்சு தரேன். ஓகே, வாங்க போகலாம். ஸ்விம்மிங் பூலில் என்ன ஆச்சு சிக்குமா? அழுக்காயிருச்சா? அப்புறம் இப்போ என்ன ஆகும்? எப்படி கொடுப்பாரு? எங்கிருந்து வரும் தண்ணி? ஸ்விம்மிங் பூல் தண்ணி வந்து அழுக்காயிருச்சான். ஜீசஸ் வந்து அவனுக்கு நல்ல தண்ணி கொடுப்பாராம், கீழே இருந்து வருமா. அப்படியே தங்கம். ஓகே, சிக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து அவருக்கு இன்னைக்கு பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போனோம். ஓணம் அந்த அத்தைப்பூ போடுறதுக்கு மறந்துட்டோம். அதனால இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரும்போது எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா இருக்கு. ஆனால் வெயில் மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும் பைக்கில் போடுறது. பேசுங்க. எதுக்கு பூன்னு சொல்லுங்க. எதுக்கு நீ சொல்லு. அந்த இதில் வைக்கிறதுக்கு. நாங்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா எடுக்கிறோம்? குக்கும்பரு, கேரட். குக்கும்பர் வந்து எனக்கு கண்ணில் வச்சு நான் அப்படியே தூங்குறதுக்கு. இத்தனையும் கட் பண்ணி மூஞ்செல்லாம் உடம்பெல்லாம் ஓடுச்சியா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சாப்பிட்றதுக்கு. ஜோக். தக்காளி வந்து 25 rupees. ஆனால் என்ன ஃப்ரீயாக இருக்கு. பட் ஓகே, இன்னும் நல்லா தானே இருக்கு. ஆனால் இது நம்ம வீடு பக்கத்துலேயே நம்ம அண்ணன் திறந்துருக்காங்க. சூப்பர்ல. நம்ம ஞாபகம் இருக்கா அந்த 50 rupees சீரீஸ் பண்ணும்போது? இவர் கடையில் தான். சீரீஸ் இல்லை, ஒரு வீடியோ தான் பண்ணோம். சீரீஸ்ன்னு போட்டோம் அந்த இதில். ஒரு வீடியோ பண்ணிட்டு அது சீரீஸ் பண்ணிடுச்சு. 4 வீடியோ பண்ண சும்மா ஏமாத்தாத. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த சீரீஸ் பண்ணலான்ட்டு. என்ன அது பண்ணலாமா? அந்த சீரீஸ் பண்ணலாமா? 50 ரூபாய்க்கு என்னடா பண்ண முடியும்? 100 ரூபா வச்சுக்கலாம், பட்ஜெட் மாத்திக்கலாம். சரி, இது எவ்வளவு ஆகுதுன்னு பாப்போம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஒன்று 2 இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் இருந்து வரணுமா? ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன வெயில். அவ்வளோக்கும் டைம் வந்து 10 o'clock தான் ஆச்சு. முடியல, நான் சுருண்டு படுத்துட்டேன். ஸோ அதனால் அவள் படுக்கட்டும், நம்ம 2 காஃபி போட்டு குடிச்சிக்கலாம்னு வந்தோம். இந்த கப்பு எந்தாச்சு குடிச்சிட்டு தெம்ப ஆரம்பிக்கலாம். அது ஒன்ஸ் படுத்துட்டா அந்த ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும்ல. ஐயோ படுத்துருக்கலாம், இல்லை எந்திரிச்சிடுவேன், நான் எந்திரிச்சிடுவேன். ஓகே, என்ன உங்கள் அண்ணன் இப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க? என்ன ஆச்சு கேளுங்க. ஐயோ, உடம்புல இல்லாத பிரச்சனைலாம் வந்துடும். ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன எப்படி இந்த டே வந்து ஓட்ட போகிறோன்ற மாதிரி இருக்கு. ஏன் நிறைய வேலை இருக்கு. அதனால நாளைக்கு எங்கே போகிறோம்? நாளைக்கு நாங்கள் வந்து வெளில போகிறோம் ஜாலியாக. ஆமாம், எங்கே போகிறோம்? எஸ்கேப் படம் போகிறோம். ஆமாம், ஆக்சுவலி நம்ம வந்து இப்படி போனதே கிடையாதுல்ல வெளியில. ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வெளில போனதே கிடையாது. ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வருவாங்க, இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு ரொம்ப ரேராக அப்படி தான் போய் பார்த்துருப்பீங்க. வந்து சரி போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட அப்படின்ட்டு கிளம்புறோம். பவி, கார்த்திக், இனிரா பாப்பா, நாங்கள் 4 பேர். நாளைக்கு ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் டின்ட்டு டான்ஸ்லாம் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நாளைக்கு ஆட முடியாது. அதனால் நல்லா பண்ணிட்டு தான் ஆடணும். பார்ப்போம் எஸ்கே படம் எப்படி இருக்கணும். ஒரு
ஒரு எப்படி சொல்ல SKAR முருகதாஸ் அனிருத் 3 பேரோட காம்போ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போனதே இல்லையே. ஃபர்ஸ்ட் டே போனதே இல்லை எந்த படத்துக்குமே. ஸோ அதனால அதுவும் எங்கன்னா மாயாஜால் போறோம். பல வருடங்கள் கழித்து மாயாஜால் பக்கம் போறோம். சரி பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மாயாஜால், அதுவும் எக்ஸைட்டடா இருக்கு. நல்லா சாப்பிடவும் எக்ஸைட்டடா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க போறோம்? மஹாப்ஸ் போறோம். ஆமா, பீச்சுக்கு போறோம். ஸோ குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறக்காக. ஆமா, எப்படி இங்கேருந்து மஹாப்ஸ் போகிறதுக்குள்ள குழந்தைங்கலாம் தூங்கிடுவாங்க. இல்ல தூங்க மாட்டாங்க. தூங்கினாலும் முழிக்க வச்சிடலாம். ஓகே கூல். பா கம் த கரோ பண்ணலாம், ஏசி போடலாம். இவ்வளோ பூவும் 50 ருபீஸ்னு கொடுத்தாங்க. அதிகமாக கம்மியா? கம்மி தான், பரவாயில்ல. தெரியல பொதுவாக எவ்வளோ விற்கும்னு, பட் ஸ்விக்கியை கம்பேர் பண்ணும்போது ஓகே. இது வந்து 250 கிராம்ஸ் வந்து 40 ரூபான்னு சொன்னாங்க. ரெண்டுமே தனித்தனியாக. நம்ம வந்து 250 கிராம்ஸ்க்கு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னால் அப்புறம் 50 ருபீஸ்க்கு போட்டாங்க. யூஸ்வலி இது நம்ம ஸ்விக்கியில் வாங்கும்போது 50 ருபீஸ் பேக் நினைக்கிறேன். 50 or 100 ருபீஸ் பேக்கா? ஆமாம், 50 ருபீஸ் பேக்கில் ஒரு 10 பூ கிட்ட இருக்கும். ஆனால் இது வந்து சாமந்தி, அது வந்து மேரிகோல்டா? மேரிகோல்டு. ஆமாம், பிரிட்டானியா. அது இல்லடா, அந்த ஒரு ஆரஞ்சு இன்னும் நல்லா இந்த இதெல்லாம் வந்து அடுக்கு மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக அந்த பூ இருக்கும். இது எவ்வளோன்னு தெரில, பட் ஓகே. எனக்கு தெரிஞ்சு அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகேன்னு தோணுது. பார்ப்போம். எனக்கும் சிக்குக்கும் பிடிச்ச வேலை இது. இந்த ஃபில் பண்ணி வைக்கிறது. எப்பவுமே நம்ம வந்து படிக்கட்டில் வைப்போம் வெளியில, இந்த வாட்டி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். உள்ள இங்கே 2 கார்னர் இல்லைல்ல, நீ எங்க வைப்ப? இங்க வை. இந்த சைடு வை. இங்க என்ன நீ சும்மா திங்ஸ் வைக்கிறதுக்கு இது வைக்கலாம். அதுக்கே இடம் இல்லை இங்க. இல்ல அந்த இதுல வை. இதுல இந்த ரெட்லியா? அப்ப அதெல்லாம் எங்க தூக்கிட்டு போய் வைப்ப? அதெல்லாம் வேற எத்தனை இடம் இருக்கு மாத்தி வைக்க. புரியல எனக்கு. இங்க இருக்கு. இங்க ரேக்ல எல்லாம் வைப்போம்ல ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி வை. பாரு இவ்வளவு அழகா இருக்கு. இல்ல நடுவுல ரெட் இருந்தா இன்னும் செமையா. ஆமா, ரோஸ் இல்ல அவங்க கிட்ட. ரோஸ் வந்து எவ்வளோ சொன்னாங்களே, எவ்வளோ சொன்னாங்க? 1 கிலோ, ஒரு மூட்டை 800, 1 கிலோ 800 என்னமோ சொன்னாங்க. ரோஸ் விற்கிற விலைக்கு எங்கம்மா வாங்க முடியுது, அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா. ஆனால் அந்த அக்கா சுமியும் அண்ணியும் வந்து குட்டியாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தெரியாது போல. அவங்க பார்த்ததும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆமாம், ரேண்டமாக ஒரு கடை அப்படின்னு போய் வாங்கியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அக்கா கேட்குறாங்க, வேலையெல்லாம் எப்படிமா போகுது அப்படின்னு கேட்டாங்க. தெரியுமா அக்கா அப்படின்னப்ப, ஆமாம் வீட்டில் எல்லாரும் வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உன்னை மட்டும் என்ன, நீ ப்ளோண்ட் இருக்கிறதுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல ஆனால் யாருன்னு. ஆக்சுவலாக செம்ம டயர்டாக இருக்குல்ல சுனி இங்கே எங்கே சுற்றி இன்னைக்கு. ஆனால் வேலை செய்கிற மூடே இல்லை. அதுதான் ஆக்சுவல். ஆமாம், ஆனால் இன்னைக்கு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா வீடியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மண்டேல அதுவே ஓடும். சரி இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடலாம். இன்னைக்கு எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் இந்த vlog பாப்பீங்க நீங்க. அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்ல ஃபோக்கஸ். ஆமா, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்து வேலை இருக்கும் நிறையா. இங்க ஏதோ காட்டுறான். என்ன அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. காட்டு, நான் சொல்றேன் பாரு. இங்க வச்சா சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல. அப்போ அட்லீஸ்ட் திங்ஸ் ஆகுது செய்யறாது அந்த இடத்துல. சரி, இது எதுக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி பூ வைக்கிறாங்க, எதுக்கு வந்து அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க, அது என்ன பெனிஃபிட் சொல்லுவாங்க? ஒரு பாசிட்டிவிட்டி. பூ பிடிக்குங்கிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது அழகாக இருக்கலாம் அப்படி தோணும். ஒரு பாசிட்டிவ் ஹாப்பினஸ் கிடைக்கும். வேற என்ன, அவ்வளோதான். சரி, உங்களுக்கு தெரிஞ்சா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் வைப்பாங்கடா, வேற என்னடா? இல்லை வேற ஏதாவது இருக்கும்ல, ஏதாவது ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் அதான் பார்க்க அழகாக இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி வேற ஏதாவது நிறைய விஷயம் இருக்கலாம். மேபி அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்புறம் வீடு வந்து சில்லுன்னு ஆகலாம் வெயில் டைமில். தெரியுமா, ஒரு ரூமில் வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சோம் அப்படின்னா சம்மர் டைமில் ஓரளவுக்கு அது வந்து ஹீட்டை மெயின்டைன் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். தெரியுமா? இருக்கலாம் இல்லை, உண்மைதான் அது. இது உண்மையான்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் அதான் சொன்னல, அந்த பழங்காலத்துல ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட வந்து அது அந்த சாங்கியம்
அந்த அப்படி சொல்லி அது ஏன் அப்படின்னா அப்படி சொன்னாதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக்கலா ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, அந்த முன்னாடி அந்த லெமன் அதெல்லாம் கட்டி வைப்பாங்கல்ல, அது எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்கு. இந்த நைட் நெயில்ஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து காசு போயிடும் இல்லை ஃபேமிலிக்கு ஆகாது அப்படி சொல்லுவாங்க. பட் ரீசன் வந்து நைட் அப்போல்லாம் வந்து கரண்ட் எல்லாம் இருக்காதுல்ல, அப்போ வந்து இருட்டா இருக்கும் விளக்கு வெளிச்சத்துல, அப்போ கட் பண்ணாங்கன்னா கட் பண்ணிப்பாங்க கையை, ரத்தம் வரும் அப்படிங்கறக்காக அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் லேட்டரோன் இப்போ வந்து கட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றது. நல்லா இருக்குல்ல வேலை செஞ்சுட்டே பேசுறதுக்கு. இதே மாதிரி நிறைய ரீசன் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம படிச்சோன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு சில பேர் இது மூட நம்பிக்கைன்னு ஃபாலோ பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஆக்சுவல் சயின்டிஃபிக் ரீசன் தெரியாம இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க படிக்கும்போது ஓ இதுதான் ரீசனா அப்படின்னு திரும்பி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. கரெக்டா ராம்? கண்டிப்பா. சரி ஓகே, நீ ஏதாவது அப்படியே பேசிட்டு ஓகே. இன்னைக்கு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரிஞ்சி செய்ய போகிறேன். அந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல அது. அப்புறம் வந்து லிவர் வாங்கியிருக்கேன் ஒரு 1/2 கிலோ, அது வந்து சுக்கா மாதிரி செய்ய போகிறேன். அப்புறம் சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், அதில் வந்து க்ரீன் சிக்கன் 65 செய்ய போகிறேன். அப்புறம் வந்து மட்டன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், அது வந்து மட்டன் சம்பரான் ரெசிபி. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் இன்னைக்கு ஃபுல் ரெசிபி நான் கவர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை வந்து ஸ்லோ குக் பண்ணணும் ஒரு க்ளே பாட்டில் போட்டு. அதனால ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ மட்டன் சம்பரானுக்கு முடிஞ்சளவு ஒரு க்ளே பாட் எடுத்துக்கோங்க. பட் ஒருவேளை க்ளே பாட் இல்லைனாலும் நீங்கள் ரெகுலரான ஒரு பாத்திரத்தில் நல்ல ஏர் டைட் மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். முடிஞ்சளவு சின்ன ஆடா வாங்கிக்கோங்க, அப்போ சீக்கிரம் வெந்துடும். இதில் ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கையில் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் ஸ்பைசஸ் போட போகிறோம். ஒரு 4-5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு பிளாக் கார்டமம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய் ஒரு 2, அப்புறம் கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்சது. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் காமிச்சிருக்கேன், அதே மட்டன் மசாலா தான். அப்புறமா முழு பூண்டு வந்து போடுவாங்க. பட் நான் வந்து அது உள்ளே ஏதாவது புழு இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனால லைட்டாக அதை பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு போடல பாருங்க, தேவையான அளவு உப்பு. அப்புறம் முக்கியமாக இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து ஹீட் பண்ணி சேர்ப்பாங்க. ஸோ உங்ககிட்ட மஸ்டர்ட் ஆயில் இருக்குது, அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பூண்டு மட்டும் அப்படியே உள்ள வச்சு இதை வந்து நம்ம சீல் பண்ண போகிறோம். கோதுமாவா? ஓ இந்த கதையா இது? சீல் பண்ணுறதுக்கு நம்ம மைதா இல்லை கோதுமை மாவு எடுத்து மாவு பிசைஞ்சுக்க போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லை, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஓகே, இப்போ தெரியுதா? பேஸ்ட் மாதிரி இருக்கு. இப்போது நான் வந்து இதை மூடி வச்சுட்டு இந்த சைட்ஸ் எல்லாமே இப்படி சீல் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா சீல் பண்ணிட்டேன். இதை வந்து முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1-1.5 மணி நேரம் நல்லா குக் பண்ண விட்டுலாம். அதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ ஸ்லோ குக் ஆகிறதுனால எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக மட்டனில் இறங்கியிருக்கும். மட்டனும் வந்து ரொம்ப டெண்டராக குக் ஆகிருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலி டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
6th கிரேடுக்கு அப்புறம் இருக்கிற கிட்ஸ் வந்து 6th கிரேடுக்கு அப்புறம் அதான் 6th கிரேடுக்கு அப்புறம் இருக்கிற கிட்ஸ் வந்து 5th கிரேடுக்கும் கீழே இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. மட்டன் லிவருக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட மட்டன் மசாலா நீங்கள் வந்து ஸ்டோர் பாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. வந்து 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, மசாலா வந்து பேர்ன் ஆகக்கூடாது. வதக்கிட்டு நம்மளோட லிவர் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட லிவர் இல்லை, நம்மளோட லிவர். பரவாயில்ல, நீ காலில் விழுந்துட்ட. ஆமாம், ஏன்னா எனக்கு தெரியும் நீ வந்து உடனே வந்துடுவேன்னு. நான் கவனிக்கவே இல்லை. நானே வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். லிவர் வந்து வேகமாக குயிக்காக ரெடி ஆகுறதுனால வேகமாக குக் ஆயிருங்கிறதுக்கு வேகமாக குயிக்கான்னு வந்துருச்சு. சரியா, வேகமாக குக் ஆயிரும். ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு, தண்ணி எதுவும் வேண்டாம், உப்பு போட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன உப்பு மறந்துட்டே இருக்கேன்ல. மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கலாம், சீக்கிரமாக இருக்கும். இதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக. ஸோ வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 4 ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஆமாம், கூப்பிட்டுட்டே வந்துடலாமா அவனை? பார்ப்போம். கூடவே 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வதங்கட்டும். இங்கே வந்து மட்டன் லிவர் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி கொஞ்சம் பெப்பர் போட்டாலும் நல்லாயிருக்கும், பட் சிக்குக்குங்கிறதுனால நான் காரம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃபே பண்ணிடலாம். இப்போ ஹரியாலி சிக்கன் 65க்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் வேணுமோ வச்சுக்கோங்க, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துப்போம், ஒரு லெமனோட ஜூஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். புதினா லைட்டாக வதங்கட்டும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கழுவின சிக்கனோட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா. இதுக்கு பதிலாக கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் எனக்கு தக்காளியோட ஃப்ளேவர் இதில் பிடிக்கும், அதனால சேர்க்குறேன். கொஞ்சம் வதங்கட்டும். 65. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மேரினேஷனுக்கு வச்சுருவோம். இப்போ இது கூட தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், என்னது உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். அது எல்லாமே சேர்த்துப்போம். இது கூட தாராளமாக உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதுலேயே வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துப்போம். 1 hour ஆளில் வச்சு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நடுவில் வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. சிலிண்டர் இருந்துச்சு பேக்கப், ஆனால் சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? கேஸ் காலி ஆயிடுச்சு. அது வந்து ஏதோ மாட்ட முடியாமல் ராம் ஒரு 15 நிமிஷம் திணறினாங்க. அதில் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால இன்னும் ஒரு 1/2 hour இருந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டோம். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துப்போம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்குக்கும் பேக் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் ஆனதும் ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிட போகிறேன். நைட்டு சாப்பிடும்போது சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மட்டன் சம்பரான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன்.
இன்னுமே அந்த க்ளே பாட்டுங்கிறதுனால நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. டேஸ்ட் பண்ணேன், சூப்பரா இருக்கு. பட் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்றேன். கிட்ஸுக்கு கண்டிப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப காரம். ஸோ நீங்க பச்சை மிளகாலாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே.